அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் எக்ஸ் பேஜில் இருக்கோம். டிஎன்பிஎஸ்சியில் என்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துடலாம். சரிங்களா? இன்றைக்கி வந்து குரூப் 2 மெயின்ஸ் போகிற ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 23ஆம் தேதி மெயின்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது இல்லையா, அதுக்காக. ஸோ சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து கிரிமினல் ஆக்ஷன்லையும் இன்வாலேஷன் ஆஃப் ஆன்சர் புக்லெட்லேயும் வந்துடும் சொல்கிறாங்க. கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனலில் குரூப் 1 டெஸ்ட் சீரியஸ், குரூப் 4, குரூப் 2 டெஸ்ட் சீரியஸ் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ண விருப்பம் இருப்பவர்கள் 9629905190க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2 மெயின்ஸ்க்கான அலாரம் பெல்லை பற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சாரி, எப்போ பெல் அடிப்பாங்க, ஷார்ட் பெல் எப்போ, லாங் பெல் எப்போ அடிப்புன்ட்டு சொல்லியிருக்காங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து தேர்வு முடிவுகள் விரைவாக வெளியிடுதல். 49 பாடத்தாள்களுக்கான தேர்வுகள் கணினி வழி தேர்வு மூலம் நடத்தப்பட்டு 77 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே ரிலீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நான் என்ட்ரி போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கு ரேங்க் லிஸ்ட் பொசிஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கமிஷனோட வெப்சைட்டில் இருக்குது, எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் பற்றின ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவு பட்டியல் நியமன அலுவலருக்கு அனுப்பப்பட்டு விட்டது என்று சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மதுரை யூனிட். அது சாலை ஆய்வாளர் பதவிக்கான மூல சான்றிதழ் மற்றும் சரிபார்ப்பு கலந்தாய்வு மாண்பமை உச்சநீதிமன்ற வழக்கையின் தீர்ப்பிற்கு பின்பு நடைபெறும். ஸோ ஒரு கேஸ் இருக்கு போல், அதுக்கப்புறம் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கொயரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. சரிங்களா? நன்றி.